இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு அன்பானவர்களே, மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 28 34. மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது என்று கேட்க, இயேசு ஆண்டவர், அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, அதற்கு இணையான மற்றொரு கட்டளை அயலானை அன்பு செய்வது. அன்பானவர்களே, நாம் இந்த உலகில் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், ஒரு சமுதாயத்தையே நாம் வளைத்து போடுகின்ற செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கலாம். அது சமுதாயத்திலே, பங்கிலே, அன்பியத்திலே, பேரவையிலே என்று நம்முடைய அமைப்புகளிலே எப்படியும் இருக்கலாம். ஆனால் தெய்வ பயம் இல்லாமல் நடக்கிறவராக இருந்தால், அயலாரை மதிக்காமல், அன்பு செய்யாமல், அவர்களுடைய தேவைகளை அறிந்தும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதராக இருந்தால், அதனால் என்ன பயன்? அவருடைய செல்வாக்கும் செல்வமும் பதவியும் பட்டமும் யாருக்கு வேண்டும்? அதனால் இந்த உலகிற்கு என்ன பயன்? ஆகையினால் கடவுள் என்ன சொல்லுகிறார், அதை நாம் உள்வாங்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுதே, இஸ்ரவேலே கேள், we have to listen to the voice of God. Listen to the voice of God and take in the words, take in the precepts declared, commanded, ordered by God. அவைகளை உள்வாங்கிக் கொள்ளாமல், கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளாமல் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் அதனால் யாருக்கு பயன்? உனக்கும் உன் தலைமுறைக்கும் பயனில்லை என்பதை நீ மனதிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாப்பிட இருக்கு, துணிமணி போடுறதுக்கு இருக்கு, பெரிய வீடு இருக்கு, நம்ம சொன்ன ஒருத்தன் கேட்குறான் என்பதை நினைத்து உனக்கு யாரோ கட்டுப்பட்டு நடக்கிறாங்க, நீ பெரிய சாதனையாளன்னு நினைக்கக்கூடாது. நீ சாதனையாளன் அல்ல. உனக்கு இருக்கிற இந்த திருப்தி நாளைக்கு இல்லாமல் போய்விடும். நீ சாதிக்கின்றதனால், நீ இருப்பதனால், நீ இறந்த பிறகு உன்னுடைய தலைமுறைக்கு எந்த சாதனையும் பலனளிக்காது, நிம்மதி கொடுக்காது, உன்னுடைய தலைமுறையை பாதிக்கும். அதை உணர வேண்டும். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள். கேள்னா சும்மா செவியில கேட்கறது இல்லை, உள்ளத்துக்குள்ள வாங்கிக்கொள் என்று அர்த்தம். அப்ப இந்த கட்டளைகளை கடைபிடிப்பவன், இயேசு இன்றைய நற்செய்தியிலே கடைசியில் சொல்லுகிறார், இந்த கட்டளையை கடைபிடிப்பவன் இறையாட்சியை நின்று வெகு தூரத்தில் இல்லை. காசு இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், இறையாட்சியில் இருக்கான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் கூட தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி பகுதியை அப்படியே எதிரொலிக்கின்றன. இதை நாங்கள் மனதில் கொண்டு எப்பொழுதும் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளாகிய உம்மை மகிமைப்படுத்தி வாழுகின்ற வரத்தை பெற்று வாழுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.